பதிகங்களை பாடி அந்த பையனை உயிர் மீட்கிறாரு. நீங்க 2 பேரும் இந்த இடத்துலயே திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனா இங்க சுற்றத்தார் இல்லாம திருமணம் பண்ணா என்னுடைய திருமணத்துக்கு சாட்சி இல்லாம போயிடுவேன்னு அந்த பையன் கேட்கிறான். இங்க இருக்கக்கூடிய வண்டி மரத்தையும் லிங்கத்தையும் கிணறையும் சாட்சியா வச்சு இந்த பெண்ணை திருமணம் பண்ணுன்னு சொல்றாரு. அதன்படியே திருமணம் பண்ணிட்டு 2 பேரும் மதுரைக்கு போறாங்க. வந்த கொஞ்சம் வருஷங்கள்லயே முதல் மனைவியுடைய குழந்தைகளுக்கும் 2வது மனைவியுடைய குழந்தைகளுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. அது அந்த 2 மனைவிகளுக்குள்ளேயும் சண்டையா மாறுது. இதனால முதல் மனைவி, நீ என்ன சாட்சியா வச்சு என்னுடைய கணவனை திருமணம் பண்ண, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போன்னு பயங்கர கோபத்தோட சொல்றாங்க. உடனே இந்த பெண் மதுரை சொக்கநாதர் கிட்ட போய், உங்களை சாட்சியா வச்சுதானே திருமணம் பண்ண, எனக்காக இந்த இடத்துக்கு வாங்கன்னு அழுது புலம்பி முறையிடுறா. அப்போ ஒரு அசரீரி குரல் அவனுக்கு கேட்குது, கோவிலுக்கு பின்னாடி போய் பாரு, அங்க வண்டி மரமும் லிங்கமும் கிணறும் தோன்றி இருக்கும் அப்படின்னு. அவன் கோவிலுக்கு பின்னாடி போய் பார்க்கும் பொழுது அந்த 3 சாட்சியங்களும் தோன்றி இருக்கு. உடனே ஆனந்த கண்ணீரோட முதல் மனைவியை கூட்டிட்டு வந்து அவ சாட்சியங்களை காமிக்கிறா. முதல் மனைவியும் அவருடைய பக்தியை புரிஞ்சுக்கிட்டு அவளை ஏத்துக்கிறா. 3 பேருமே அதுக்கு அடுத்து சந்தோஷமா வாழ்றாங்க.